அமமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 11 வேட்பாளர்கள் யார் யார் என்பதை செய்தியாளர்கள் சந்திப்பில் சற்று முன்பு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார். அந்த வகையில் 11 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில் தேர்தல் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 120 அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கிறார். 11 வேட்பாளர்களில் மடத்துக்குளம் அமமுக வேட்பாளராக சண்முகவேல் போட்டியிடுகிறார். அதேபோல சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன் போட்டியிடுகிறார். பெரியகுளம் தனி தொகுதியில் கதிர்காம போட்டியிடுகிறார். அதேபோல ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தரராஜ் போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், 11 வேட்பாளர்கள் யார் யார், அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சரவணன் வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பொறுத்த வரைக்குமே பூந்தமல்லி தனி தொகுதியாக இருக்கிறது. அதில் ஏழுமலை போட்டியிடுகிறார். ஏழுமலையை பொறுத்த வரைக்குமே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சரும் அதே போல அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செந்தமிழன் களம் காண்கிறார். செந்தமிழனை பொறுத்த வரைக்குமே 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்குமே ராஜசேகரன், தொட்டியும் ராஜசேகரன், அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். KN நேருக்கு எதிராக அவர் களமிறங்குகிறார். திருச்சி மேற்கு தொகுதியில் களம் காண்கிறார். அதே போல மன்னார்குடியை பொறுத்த வரைக்குமே எஸ் காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். எஸ் காமராஜை பொறுத்த வரைக்குமே 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 43,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்திருந்தார். கிட்டத்தட்ட அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட சிவமாணிக்கவேலும் 44,000 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவினுடைய வேட்பாளர் TRB ராஜா அவர்கள் 86,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட இவர்கள் 2 பேரையும் கூட்டுத்தொகை வரும்பொழுது 2,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது TRB ராஜா அவர்களுக்கு எஸ் காமராஜ் அவர்கள் கடுமையான சவாலாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திருவையாறு தொகுதியை பொறுத்த வரைக்குமே அது திமுகவினுடைய கோட்டையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அங்கு அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய வேலு கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த இடத்தில் அவர் களம் காண்டிருந்தார். அப்பொழுது 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்திருந்தார். குறிப்பிட்ட ஒரு 31 தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பறித்திருந்து அன்று பேசப்பட்டது. அதற்கு வேலு கார்த்திகேயனும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அதே போல காரைக்குடி தொகுதி தேர்போகி பாண்டியை பொறுத்த வரைக்குமே அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருந்தார். அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்து 3ஆம் இடம் பிடித்திருந்தார். குறிப்பாக தேர்போகி பாண்டியை பொறுத்த வரைக்குமே அவர் அங்கு இருக்கக்கூடிய பொன்மனை பேரூராட்சி தலைவராக அவருடைய மனைவி அவர்கள் தலைவராக பதவி வகித்தார். உள்ளாட்சி தேர்தல்களில் பல வெற்றிகளை பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காரைக்குடி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீமான் நேரடியாக அங்கு களமிறங்குகிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பிரபு அவர்கள் நேரடியாக களமிறங்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தேர்போகி பாண்டி அங்கு போட்டியிடுகிறார். இந்த காரைக்குடியை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்போகி பாண்டி கடுமையான சவாலாக இருப்பார். ஏனால் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பாஜக வலுவாக இருக்கக்கூடிய இடம், அதே போல அதிமுகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம். 2 பேருமே வலுவாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து தேர்போகி பாண்டி மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பெரியகுளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கதிர்காமு களமிறங்குகிறார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தொகுதியில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருந்தார். அதே போல ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுந்தரராஜன் களம் காண்கிறார். அந்த தொகுதி மிகவும் சவாலான ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த முறை புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இருந்தன. ஆனால் இந்த முறை புதிய தமிழகம் தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சுந்தரராஜன் நேரடியாக களமிறங்குகிறார். அதே போல நாங்குநேரியை பொறுத்த வரைக்குமே இசக்கிமுத்து அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். மிகவும் பலமான ஒரு வேட்பாளராக பார்க்கக்கூடியவர். தொகுதி மக்களிடையே நற்பெயரை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் இந்த தேர்தலில் களம் காண்கிறார். அவரும் கடுமையான போட்டியை சவாலாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மடத்துக்குளம் தொகுதி முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு களம் காண்கிறார். அவர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவராக இருந்தாலும் மடத்துக்குளம் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கிறது, சொந்த ஊராக இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய ஒரு சவாலை திமுக
அதிமுகவிற்கும் ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஞானசேகரன் களமிறங்குகிறார். மிகப்பெரிய ஒரு அளவில் மக்களிடம் செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார். அவரும் நேரடியாக திருப்பத்தூர் பகுதியில் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அமமுக வேட்பாளர்கள் பட்டியல் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு அவர்கள் கடுமையான சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஏனென்றால் அதிமுகவும் பாஜகவும் பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அதனால் அவர்களுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.